கல்வி நிறுவனங்களில் சாதி பெயர் நீக்கம் சவால்கள் என்ன? தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில் இடம்பெற்றக்கூடிய சாதி பெயர்களை 4 வாரங்களுக்குள்ள நீக்கணும் அப்படின்னு, அந்த மாதிரி நீக்க தவறக்கூடிய கல்வி நிறுவனங்களுடைய அங்கீகாரம் ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. இது தொடர்பான வழக்கு ஒன்றில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பரத சக்கரவர்த்தி தீர்ப்பு வழங்கினார். சுமார் ஒரு 40 பக்கங்கள் கொண்டதாக அந்த தீர்ப்பு இருந்துச்சு. சாதி சங்கங்கள் நிறைய பள்ளி கல்லூரிகள் போன்ற கல்வி நிறுவனங்களை சாதி பெயர்லேயே நடத்துகிறாங்க. அந்த சாதி பெயர்கள் அப்படியே தொடர அனுமதிக்க முடியுமா? இது தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்கணும் அப்படின்னு சொன்னபோது அரசு தரப்பு வழக்கறிஞர் அதுக்கு கால அவகாசம் கேட்டார். அப்புறம் அரசு தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கி இப்போ இருக்கக்கூடிய வழக்கோடு இது தொடர்பு இல்லாதது, அதாவது எந்த வழக்கு தாக்கல் பண்ணாங்களோ அந்த வழக்கு சம்பந்தமாக இது பேசும்போது இது தொடர்பு இல்லாதது, அதற்குள்ள செல்ல வேண்டாம் அப்படின்னு பதிலளிச்சது நீதிமன்றம். அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து 75 ஆண்டுகளான நிலையில் சாதி பாகுபாடுகள் உச்சத்தை தொற்றிருக்குது. இன்னொரு சாதியை சேர்ந்த ஒருவரை காதலித்தார் அப்படிங்கிறதுக்காக பெற்றோர் என்ன பண்ணுறாங்க, குழந்தைகளை கொள்கிறாங்க. இது ரொம்ப வருந்தத்தக்க ஒன்றாக இருக்குது. அது இப்போ மாறிக்கிட்டு இருந்தாலும் கூட அவங்களுடைய சாதிகளை குறிப்பிடக்கூடிய வகையில் கயிறுலாம் கட்டுறாங்க கையில். அதே போல் பேக்கில் ஆயுதங்கள் கொண்டு வராங்க, ஸ்கூல் பேக்கில் சக மாணவர்களை தாக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட சாதிக்காக மட்டுமே ஒரு சங்கத்தை உருவாக்கி பெயர்லேயே சாதி வச்சிருந்தா அது அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாகிறது. இந்த சாதி சங்கங்களுக்கு உள்ளே நிறைய மோதல்கள் நடக்குது. அது தொடர்பான வழக்குகளும் நிறைய இருக்குது. அரசியலமைப்பு சட்ட இலக்குகளை முரணானவையாக அது எல்லாமே இருக்குது. அதனால் இது போன்ற வழக்குகளை விசாரிக்க முடியாது. சங்கங்களுடைய பதிவாளர் எல்லா சங்கங்களினுடைய பட்டியலையும் எடுத்து அதனுடைய பெயர், நோக்கம் இது எல்லாமே அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். அது தங்களுடைய பெயரையும் விதிமுறைகளையும் மாற்றிக்கொள்ள கால அவகாசம் தரணும். அந்த மாதிரி பெயரையும் விதிமுறைகளையும் பதிவாளர்கிட்ட போயிட்டு மாற்றிக்கொண்டவர்கள் மட்டுமே இது போன்ற பிரச்சனைகளுக்காக நீதிமன்றத்தை அணுகலாம். சங்கங்களுடைய பெயர்கள் இருக்கக்கூடிய சாதி பெயரை நீக்கி குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் மட்டுமே தங்கள் சங்கத்தில் இணைய முடியும் அப்படிங்கிற விதிகளை மாற்றணும். அந்த மாதிரி திருத்தம் செய்யாத சங்கங்களுடைய செயல்பாடுகளை சட்ட விரோதம் அப்படின்னு அறிவித்து அதோடைய பதிவுத்துறை ஐஜி ரத்து பண்ணணும். இந்த பணியை 3 மாதங்களுக்கு துவங்கி 6 மாதங்களுக்குள்ளாக ஒட்டுமொத்தமாக முடிக்கணும் அப்படின்னு நீதிபதி தெரிவித்தார். இந்த சங்கங்களோ பார்த்தீங்கன்னா, இந்த சங்கங்களோ அறக்கட்டளைகளோ நடத்தப்படக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகள் போன்றவற்றில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சாதி பெயர்களை கொண்டிருக்கக்கூடாது. சாதி சங்கங்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் போன்ற கல்வி நிறுவனங்களுடைய பெயர் பலகைகளை சாதி பெயர்கள் இனி இடம்பெறக்கூடாது. கல்வி நிறுவனங்களுடைய பெயர்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சாதி பெயர்களை 4 வாரங்களுக்குள்ளே நீக்கணும். அந்த மாதிரி நீக்காத கல்வி நிறுவனங்களுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்யணும். அந்த கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களை அங்கீகாரம் பெற்ற வேறு ஒரு கல்வி நிறுவனத்துக்கு அரசு மாற்றணும். அரசு நடத்தும் கள்ளர் சீர்திருத்த பள்ளி, ஆதி திராவிட நலப்பள்ளி போன்ற சாதி பெயர்களை உடனடியாக நீக்கணும். பொதுவான பெயரான அரசு பள்ளி அப்படிங்கிற பெயர் மட்டும்தான் இடம்பெறணும். பள்ளி பெயர்களில் நன்கொடையாளர்களுடைய பெயர்கள் மட்டும் இடம்பெறணும். அவங்க சாதி, அவங்க எந்த சமூகம் இடம்பெறக்கூடாது அப்படின்னு நீதிபதி தீர்ப்பில் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான சாதி சங்கங்கள் இருக்கும் நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு அப்படிங்கிறது அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. தமிழ்நாடு அரசு இந்த தீர்ப்பு எப்படி செயல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். மிக சிக்கலான காரியம் அப்படிங்கிறாங்க சில வழக்கறிஞர்களாக. இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படின்றாங்க. இப்போ அரசு பள்ளிக்கூடங்களில் சாதி பெயர்கள் இருந்தால் அதை அரசால் உடனடியாக நீக்க முடியும். மற்ற தனியார் கல்வி நிறுவனங்களில் எப்படி அதை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா ஒரு கல்வி நிலையத்தை துவங்குவதற்கு அரசு பல்வேறு விதிமுறைகளை வகுத்திருக்காங்க. பள்ளிக்கூடம் அமையக்கூடிய இடம், பாதுகாப்பான கட்டிடம், கல்வி கற்பிப்பதற்கான கட்டமைப்பு, ஆசிரியர்கள் எண்ணிக்கை, இது எல்லாமே குறித்து தான் இந்த விதிமுறைகள்லாம் இருக்குது. ஆனால் பள்ளிக்கூடத்தின் பெயரில் சாதி இருக்கலாமா கூடாதா அப்படிங்கிற குறித்து அந்த விதிமுறைகள் கேட்கவே இல்லை. தென் மாவட்டங்களில் பல வருடங்களுக்கு முன்னாடி அரசு பள்ளிக்கூடங்கள் இல்லாத நிலையில் பல சாதி சங்கங்கள் தான் பள்ளிக்கூடங்களை தொடங்கினாங்க. விதிமுறைகளிலோ சட்டத்திலோ இல்லாத ஒன்றை எப்படி செயல்படுத்த முடியும் அப்படின்னு இன்னும் இது இப்போவே அந்த பெயர்களை நீக்கணும், இல்லைனா அங்கீகாரத்தை ரத்து செய்வோம் அப்படின்னு, அப்படி இல்லாட்டி அது நடைமுறையில் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லப்படுது. பல நகரங்களில் பல சாதியினர் ஒன்று சேர்ந்து வெறும் சாதி பெயர்களில் கல்லூரிகளில் நடத்துகிறாங்க. இப்போது அந்த பெயர்கள் எப்படி மாற்ற முடியும்? அரசு நடத்தக்கூடிய கள்ளர் பள்ளிகள், ஆதி திராவிடர் பள்ளிகளில் பெயர்களை மாற்றணும் அப்படின்னு நீதிபதி சந்துரு பரிந்துரைத்த போதே அதற்கு கடுமையான எதிர்ப்பும் ஏற்பட்டது. அப்படின்லாம் இதில் இருக்கக்கூடிய சிரமங்களை சொல்லக்கூடிய தரப்புலன்னு சொல்லக்கூடிய பாயிண்ட்டாக இது எல்லாமே இருக்குது.
ஆனால் அதே சமயத்தில் இந்த தீர்ப்பு கட்டாயம் செயல்படுத்த வேண்டிய ஒரு தீர்ப்பு அப்படின்னு இந்த தீர்ப்புக்கு ஆதரவாக கூட பல பேர் குரல் கொடுக்குறாங்க. சுதந்திரத்துக்கு முன்பாக சாதியாக திரண்டு தான் கோரிக்கைகளை முன்னெடுத்தாங்க. ஆனால் சுதந்திரம் அடைந்த பிறகு எல்லாரும் சமம் அப்படின்னு சொன்ன பிறகு இந்த மாதிரி சாதி சங்கங்களும் அதனுடைய செயல்பாடுகளும் அது செயல்பாடுகளுக்கு இங்கே இடமே கிடையாது. சாதிய வேற்றுமையை களைவதை நோக்கி அரசு செயல்படணும். அதை தான் அரசமைப்பு சட்டம் வலியுறுத்துது. அதுதான் சமூக நீதியை நோக்கி பயணமாக இருக்க முடியும். முதல்ல அரசின் கல்வி நிறுவனங்களில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளணும். ஆனால் நீதிபதி சந்துருவினுடைய பரிந்துரைகளை இன்னும் செயல்படுத்தப்படாமல் இருக்கும் நிலையில் இந்த உத்தரவை செயல்படுத்துவதிலும் சுணக்கம் காட்டக்கூடாது. நீதிபதி சந்துருவினுடைய பரிந்துரைகள் மிக முக்கியமானது. அது ஏன் இன்னும் கிடப்பில் இருக்குது அப்படின்னு புரியலை. முதல்ல எல்லா தரப்பினருக்கும் கருத்தொற்றுமை இருக்கக்கூடிய விஷயங்களையாவது செயல்படுத்தணும். வேறு பல விஷயங்களில் தீவிரமாக செயல்படுத்த தமிழக அரசு சாதி தொடர்பான விஷயங்களில் தயங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் கூட முன்வைக்கப்பட்டு வருது. அதனால தான் அது தொடர்பான வன்முறைகளும் அதிகமாகுது அப்படின்னு கூட சாதிய எதிர்ப்பாளர்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த ஒரு நடைமுறை, இந்த ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது உடனடியாக செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதா பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதற்குரிய சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறது கலைந்து உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். வரி விதிப்பில் பின்வாங்கும் ட்ரம்ப், அமெரிக்காவை அடிபணிய வைத்த சீனா மீது அமெரிக்கா தொடர்ந்து அதிக வரியை விதித்து வராங்க. இது ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே வருது. இந்த நிலையில் கூடுதல் வரி விஷயத்தில் ட்ரம்ப் தயக்கம் காட்டுவதாக தகவலாம் வெளியாகிருக்கு. ட்ரம்பினுடைய தயக்கத்திற்கு சீனாவின் ஸ்மார்ட்டான நகர்வு தான் காரணம் அப்படின்னும் பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க. அமெரிக்காவின் வரி விதிப்பு சீனா மீது 245% வரியை அமெரிக்கா விதித்திருக்காங்க. அதாவது சீனாவிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டு அமெரிக்காவில் விற்பனை செய்யப்படும் பொருட்களுக்கு இந்த வரி பொருந்தும். உதாரணத்துக்கு ஒரு சீன நூடுல்ஸ் சாதாரணமாக ஒரு $10 அமெரிக்காவில் விற்பனை செய்யப்பட்டு வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதன் விலை $34.5 உயர்ந்திருக்கிறது. இப்படி எல்லா பொருட்களுடைய விலையும் உயர்ந்திருப்பதால் சீன நிறுவனங்கள் கடும் நஷ்டம் அடைந்திருக்காங்களும் மாற்றுகிறது கிடையாது. இப்போ இந்த நிலையில் இந்த வரி தொடர்பாக ட்ரம்ப் பேசியிருக்கும் விஷயம் கவனம் பெற்றிருக்கிறது. எங்களுக்கு வரியை தொடரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒற்றுமை இல்லை. இதே நிலை நீடித்தால் 2 நாடுகளுக்கு இடையே வர்த்தகம் முடிவுக்கு வந்துடும். இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் அப்படின்னு சீன அதிகாரிகள் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு வராங்க. இப்படியாவது பிரச்சனையை தீர்க்க பேச்சுவார்த்தையை தொடங்குங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். சீனாவுடன் பேச்சுவார்த்தையே சீன அதிபருடன் நல்ல உறவு இருக்கிறது அப்படின்னு நம்புகிறேன். அவங்களே இந்த பிரச்சனையை தீர்க்க பலமுறை எங்களை அணுகியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சீன அதிபர் நேரடியாக அணுகினாரா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்குறாங்க. அதுக்கு பதில் கொடுக்க மறுத்த ட்ரம்ப் வரி பிரச்சனை முடிவுக்கு வரணும் அப்படின்னு பதிலளிச்சிருக்காரு. இந்த பேட்டி சீனா வைத்த சிக்காக தான் பார்க்கப்படுது. அதாவது சீனாவுக்கு மேலும் வரி போடுவதில் அவருக்கு இருக்கக்கூடிய தயக்கத்தை காட்டுவதாக விவரம் அறிந்தவங்கலாம் சொல்கிறாங்க. காரணம், உலக உற்பத்தியில் அமெரிக்காவை காட்டிலும் சீனா முன்னணியில் இருக்காங்க. அமெரிக்க கடன் பத்திரங்களை ஏராளமான அளவில் சீனா தான் வாங்கி குவிச்சிட்டு வராங்க. இந்த பத்திரங்களுக்கான தொகையை சீனா கேட்டால் அமெரிக்கா திவால் ஆகிடும். பயம் காட்டும் கடன் பத்திரங்கள் மாதிரி தான் இப்போ மாறி இருக்குது. இந்த கடன் பத்திரங்கள் மட்டுமல்லாது அமெரிக்கா தொடர்ந்து கடன் பத்திரங்களை வித்துட்டு வராங்க. இதை சீனா தான் வாங்கி வராங்க. திடீர்னு இந்த பத்திரங்களை தாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சீனா கைவிரித்து விட்டாலும் அமெரிக்கா திவாலாகிவிடும். இப்படி புலிவாலை பிடித்த கதையை தான் ட்ரம்ப் மிரண்டு போயிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் வரி விளையாட்டை கையில் எடுத்திருக்காங்க. மேலும் மேலும் வரியை தீவிரப்படுத்துவது அமெரிக்காவுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதால ட்ரம்ப் இப்போதைக்கு தயக்கம் காட்டுறார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவுக்கும் ஒரு சிக்கல் அப்படின்னு பார்க்கப்படுது. என்னன்னா, சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கு இடையான மோதல் வெறுமனே இந்த 2 நாட்களை மட்டும் பாதிக்கலை, 3ஆம் நாடுகளையும் கடுமையாக பாதிச்சிருக்கு. குறிப்பாக இந்தியாவின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இந்த வரியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அமெரிக்காவின் வரி அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவுடைய வரி காரணமாக சீன தயாரிப்புகள் இந்திய மார்க்கெட்டை குறி வச்சிருக்கு. இங்கே நம்மூர் தொழில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுடைய தயாரிப்புகளை சீன பொருட்கள் காலி பண்ணிடும் அப்படின்னு நிபுணர்கள்லாம் எச்சரிக்கிறாங்க. சீனாவில் உற்பத்தியாக பொருட்கள் இந்திய சந்தையில் குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்படும். இதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று, சீன அரசினுடைய உதவி. 2வது, தயாரிப்பில் உள்ள ஒழுங்குமுறை. சீன தயாரிப்புகள், அதாவது சீனா தன்னுடைய தயாரிப்புகளை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்க அரசு தரப்பில் உதவி செய்கிறாங்க. உதாரணத்துக்கு ஏற்றுமதிக்கான வரி விலக்கு, மூலப்பொருட்களுக்கான மானியம், இது எல்லாமே சீன தயாரிப்புகளை எளிதாக சர்வதேச அளவில் கொண்டு சேர்க்கிறது. இந்தியாவிலையும் இப்படி சில உதவிகள் சிறு குறு தொழில் அந்த நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டாலும் அது சீன அளவுக்கு கிடையாது அப்படிங்கிறதா உண்மை. இந்தியாவுடைய உற்பத்தி 2வது விஷயத்தை எடுத்துக்கொண்டால்
சீனாவில் அற்புதமான அளவில் தயாரிப்பு ஒழுங்குமுறை இருக்குது. உதாரணத்துக்கு ஆப்பிள் ஐஃபோன்கள் அமெரிக்காவில் தயாரிக்கப்படுறதில்லை, மாறாக சீனாவில் தான் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. காரணம், சீனாவில் தொழில்நுட்பம் அறிந்த திறமையான பணியாளர்கள் அதிகமானவர் இருக்காங்க. அதனால் ஐஃபோனுக்கு தேவையான உதிரி பாகங்களை ஒருங்கிணைப்பது எளிது. இப்படி ஒவ்வொரு பொருளையும் உற்பத்தி செய்ய சீனாவில் ஆட்கள் இருக்காங்க. அப்போது சிறு குறு தொழில் சீனாவில் எளிதில் சிக்கலான தொழில்நுட்பம் கொண்ட பொருட்களையும் உருவாக்கிவிட முடியும். அதனால் விலையும் குறைவாக இருக்குது. இப்படியான பொருட்கள் தான் இந்திய சிறு குறு தொழில் துறையை காலி செய்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சற்று பின்வாங்கி இருக்கார் அப்படின்னு தான் பார்க்க முடியுது.